ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டான கர்நாடகா ஸ்டேட்டில் விஜயநகரா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற த ஹம்பிக்கு வந்திருக்கோம். ஹம்பி வந்து த மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுங்க. நிறைய பிளேசஸ் இருக்குது, நிறைய ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ்லாம் இருக்குங்க இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க நம்ம ஒன்று ஒன்றா எங்கே எப்படி போகிறோன்றது நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து இந்த விலாக்ல கவர் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. கைஸ் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஆட்டோ ஹையர் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற லொக்கேஷன்லாம் வந்து ஆட்டோலே போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸும் கிடச்ச மாதிரி இருக்கும். அவங்களே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கொஞ்சம் விஷயம்லாம். நம்மளோட அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதனால தான் என்னோட காரை வந்து ரூம்லேயே ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து வெறும் ஆட்டோ மட்டும் ஹையர் பண்ணிட்டு போயிட்டு வரேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பெட்ரு ஆப்ஷன் இது எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ வாங்க போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் போகிற வழி ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை பார்த்துட்டே வரலாங்க. பழைய மண்டபங்கள், கோயில்கள் ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்கிரவுண்ட் சிவா டெம்பிள். அண்டர்கிரவுண்ட் சிவா டெம்பிள்ன்றது அதாவது கிருஷ்ணதேவராய காலத்தில் வந்து அவங்களோட ராயல் ஃபேமிலியான அவங்களோட அப்பா அம்மாக்கோசரம் இந்த கோயிலை வந்து விருப்பாட்சி டெம்பிள்னு சொல்லிட்டு தான் பேர். ஆக்சுவலாக முன்னாடி விருப்பாட்சி டெம்பிளுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து அவங்களுக்காக இங்கேயே வந்து பூஜை பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட கோயில் தாங்க இந்த அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள். இது வந்து இப்போதான் வந்து அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள் பேர் வந்து. இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து விருப்பாட்சி டெம்பிள் தான். எதனாலன்னா ஃப்ளட்டு அதெல்லாம் வந்து இது வந்து அந்த கோயிலே வந்து மூடிக்கிச்சான். ஸோ அதனால வந்து அதெல்லாம் மண்ணெல்லாம் இப்போ எடுத்து அது கிளியர் பண்ணதால வந்து இப்போ வந்து பேர் மாற்றி அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள்னு சொல்லிட்டு இப்போ பேர் மாற்றமாக இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து விருப்பாட்சி டெம்பிள் தான் சொல்லுவாங்க. சரி வாங்க நம்ம உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து டேமேஜாக இருக்கு பாருங்க. நான் மாற்றி சொல்லியிருப்பேன் பேர். இது பேர் விருப்பாட்சி டெம்பிள் இல்லை, பிரசன்ன விருப்பாட்சி டெம்பிள். இந்த கோயில் வந்து 1975 பீரியட்ல ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்களோட சர்வேல வந்து கண்டுபிடிச்சு மண்ணெல்லாம் எடுத்து இந்த கோயிலை புதுப்பிச்சு வச்சிருக்காங்க. இது இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாகவும் கொஞ்சம் ஏரியா மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கு. மெயின்டைன் பண்ண முடியாது மீன்ஸ் இது அண்டர் கிரவுண்ட் இருக்கிறதால வந்து தண்ணி வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. தண்ணி வந்து ஸ்டாக்னேட் ஆகிருக்கிறதுனால வந்து இங்கே வந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல் அந்த மாதிரிலாம் அடிக்குது. பட் ஃப்ளோவில் இருக்கும்போது வந்து இங்கே வந்து ஸ்மெல்லுகள் அதெல்லாம் அடிக்காதான். ஒரு நந்தி சரியை பார்க்கலாம். நீங்கள் மழை காலங்களில் வந்தீங்கன்னா இந்த கோயில் முழுசாகவே மூடிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி உள்ளே வந்து பார்க்கவே முடியாது. ஃபுல்லாக அப்படியே தண்ணியால் முழுகிட்டு இருக்கும். இந்த கோயில் இருக்கிற தடையுமே தெரியாத அளவுக்கு இருக்குங்க. ரொம்ப அபண்டன்ட்டாக இருக்குங்க இந்த பிளேஸு. உள்ளே போனால் அப்படியே கொஞ்சம் யாருமே இல்லைன்னா பயமாக இருக்கும். அதே மாதிரி கஷ்டம் தான் உள்ளே போய் எல்லா இடமும் பார்க்கறதுலாம். அங்கங்கே கல் வச்சுருக்காங்க. தண்ணியெல்லாம் ஸ்டாக்னேட் ஆகி ரொம்ப கலிஜி ஆகிட்டு இருக்குது. ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அவங்களால முடியாது. அதனால எல்லாரும் வந்து இது பார்க்க முடியாது. சும்மா ஜஸ்ட் வெளியிருந்தே பார்த்துட்டு லைட்டாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து பார்க்க முடியும். 1001 படம் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்த மாதிரியே இருக்குதுங்க. அதில் பார்க்குற சீன் மாதிரியே இருக்குதுங்க. இங்கே எல்லாமே இடிஞ்சு போய் பயங்கர அபண்டன்ட்டாக அங்கங்கே கல்லுங்க நிறைய. எப்படா என்னடா தலைமலை இடிஞ்சு விழுவும் அப்படின்ற ஒரு பயத்தோடய உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. பாருங்களேன் நீங்களே, சரியான பிளேஸுங்க.
இந்த கோயில் வந்து மேல இருந்து இந்த வியூல தான் இருக்கும். அதாவது தரமட்டத்துக்கு கீழே இருக்கு பாருங்க. நான் இப்ப தரையில இருந்து வீடியோ எடுக்கிறேன். அதுக்கு கீழே தான் வந்து இந்த கோயிலே வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது ஸ்டெப்ஸ் எல்லா கோயிலையும் வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஏறி போற மாதிரி இருக்கும். இதை வந்து இறங்கி கீழே வராங்க பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க இந்த கோயில். இந்த கோயிலை வந்து மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. நம்ம அடுத்த கோயில் என்ன எங்க போறோம்ன்றது ஃபர்தரா வந்து கண்டினியூவா வீடியோ பாருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நோபல் குவார்டர்ஸ்னு சொல்றாங்க. நோபல் குவார்டர்ஸ்னா இங்க வந்து வரவங்களுக்குலாம் வந்து ஸ்டே பண்றதுக்காக கட்டியிருக்காங்க இந்த இடத்த. த்ரூ அவுட் வந்து எண்டு வரைக்கும் இருக்குங்க. அதுக்கு ஒரு பார்க்லாம் இருக்கு. எல்லா இடமும் க்ளோஸு, ஒரு சில இடம் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க இங்க டாப்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த டாப்ல இப்போ நான் மேலே ஏறி வந்தேன் இல்லைங்களா, இப்போ வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் வந்து இப்போ ஓப்பன்ல இருக்கு. ஒரே ஒரு வழி மட்டும் தான். ஸோ அங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அது மேலே ஏறி வந்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு ஹில்ஸ் மேலே ஒரு சின்ன இடம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வந்து ஏரியல் வியூ மாதிரி தெரியும். அந்த நான் சொன்ன அந்த நோபல் குவார்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அதோட பேஸ்மெண்ட் எல்லாமே தெரியும். பட் கம்ப்ளீட்டாக வந்து கட்டி முடிச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் ஆகிட்டு இருக்கு காலப்போக்கில். நல்லா காத்தடிக்குதுங்க. இங்கே சுற்றி பாருங்க. இது வந்து பேலஸ். ஃபுல்லா வந்து கீழே வந்து ஸ்டோன்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. மேல வந்து உட்டனால வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து டெமாலிஷ் ஆயிட்டு இருக்கு. அதாவது மேல இருக்கிற உட்ல வந்து கட்டியிருக்கிறதுல வந்து டெமாலிஷ் ஆயிட்டு இருக்கு. பட் கீழே ஸ்டோன்ல இருக்கிறது மட்டும் அப்படியே வந்து இன்னும் இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் நீங்க பாக்குறீங்க பின்னாடி. த்ரூ அவுட் இந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த மாதிரி தாங்க இருக்கு. ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் எங்க போலாம்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ், இப்போ நீங்க பாக்குறது வந்து மின்ட் ஏரியான்னு சொல்றாங்க. மின்ட் ஏரியானா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் பேங்க் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது காசு தயார் பண்ற இடம். அதாவது மணி எல்லாம் வந்து இங்கதான் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்துல வந்து இந்தியாவில தான் வந்து காசுலாம் வந்து தயாரிக்கிறாங்களாம். அந்த காயின்ஸு ஓட்டக்கால்னா அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து தயாரிப்பாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டேமேஜாக இருக்குதுங்க. வெறும் பேஸ்மெண்ட் மட்டும் தான் வந்து இருக்கு. இது ஃபுல்லாகவே ஒரு பேலஸுங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி கேட்லாம் டோட்டலாக வந்து காம்பவுண்ட் மாதிரி ஃபுல்லாகவே கவராக இருக்கு. அதுக்குள்ளே வர தனித்தனி இடம் தான் இதெல்லாம். இந்த மின்ட் ஏரியா, அப்புறம் பேஸ்மெண்ட்டு, அது மாதிரி வந்து நிறைய இருக்கு. இங்கே ஒரு 2 கோயில் இருக்கு. அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்க ஒரு கோயில் இருக்கு பாருங்க பின்னாடி. காயின்ஸ்னா வெறும் சாதா காயின்ஸ் இல்லைங்க. இந்த கோல்டு காயின்ஸ், சில்வர் காயின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி சேமிச்சு வைக்கிற இடம் தாங்க இந்த மின்ட் ஏரியா. இது வந்து கவர்மெண்ட் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம். ஸோ இங்க வந்து அந்த காலத்துல இருந்த சிலை அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. பழைய காலத்துல வந்து செதுக்கின சிலைங்க, அப்புறம் கண்டுபிடிச்சி, அதாவது டேமேஜ் ஆகி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க நம்மளோட பார்வைக்கு. இங்கே வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். இங்கே வந்து மினியேச்சர் கோயிலில் இருக்குது. அதாவது நம்ம கோயிலை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. மினியேச்சர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆனதுக்கப்புறம் மண்ணிலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதுதான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு. அந்த இப்போ முன்னாடி பார்த்த கவர்மெண்ட் மியூசியம் வந்து ஃப்ரீ தாங்க. அப்புறம் உள்ளே போகிற அந்த லோட்டஸ் மால் அதெல்லாம் வந்து டிக்கெட்டு. இங்கே வந்து ஆன்லைனில் வாங்கினா 35, ஆஃப்லைனில் வாங்கினா 40 ருபீஸ். இந்த ஹம்பி மொத்தமாகவே ஒரு ரசனையாக ரெடி பண்ணியிருக்காங்க. எது கட்டினாலுமே ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், ஒரு பழங்கால முறையாக இருக்கணுன்றதுக்காகவே வந்து கட்டியிருக்காங்க. இங்கே டிக்கெட் கவுண்டர்லாம் பாருங்க. இதெல்லாம் புதுசாக கட்டினதா. டிக்கெட் கவுண்டர், டாய்லெட்டு அதெல்லாம் வந்து அதுவும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக கட்டியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பின்னாடி. இந்த காம்பவுண்டுக்குள்ள 3 பிளேசஸ் இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
இது வந்து ராணி தங்கறதுக்கான பேலஸ்ங்க. குயின்ஸ் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. திருமலா தேவி, சின்னாதேவி இவங்க 2 பேரும் வந்து கிருஷ்ணதேவராயரோட ஒய்ஃப்ஸ். இவங்க வந்து தங்கறதுக்கான இடம் தாங்க இது. லோட்டஸ் மால் சொல்றாங்க. லோட்டஸ் மால்லாம் வந்து அந்த காலத்துல ராணிலாம் வந்து இங்கதான் வந்து தங்குவாங்களாம். அதாவது வந்து குயின்ஸ் ஏசி ரூம்னு சொல்லுவாங்க. மேல வந்து கொஞ்சம் ஹோல்ஸ்லாம் இருக்குமா. அந்த ஹோல்ஸ் மூலியமா தண்ணி போய் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஸ்டாக்னேட் ஆகி அதுக்கு மூலியமா ஓட்டையில வந்து டிராப் பை டிராப்பா வந்து விழும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த விழும்போது வந்து வெளியே இருக்கிற காத்து வந்து உள்ள வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதனால வந்து குயின்ஸ் ஏசி ரூம் அப்படின்னு சொல்றாங்க. செம்மையா இருக்கு பாருங்க லோட்டஸ் மால். முடிஞ்ச அளவுக்கு காலையிலே வந்துருங்க. வெயில்லாம் பொழந்து கட்டுதுங்க இங்க. ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. போட்டோ ஷூட்டுலாம் சூப்பரா இருக்கும். அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா வாட்ச் டவர். இதுதான் வாட்ச் டவர். ராணி அவங்கெல்லாம் அவங்க உள்ள இருக்கும்போது அவங்களோட செக்யூரிட்டிக்காக கட்டியிருக்காங்க. இது ஒரு வாட்ச் டவர். மொத்தமா இங்க 3 வாட்ச் டவர் இருக்குதுங்க. யூஸ் பண்ண வந்து எலிஃபேண்ட் இருக்கும். எலிஃபேண்ட்லாம் வந்து கட்டி வைக்கிற இடம். இப்போ நம்ம குதிரை மாடெல்லாம் கட்டி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த காலத்தில் பயன்படுத்தின யானைகள்லாம் வந்து இங்கே தான் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 11 யானை வரைக்கும் இங்கே கட்டலாம். நிறைய பேர் இருக்கும், பட் 11 தான் வந்து இங்கே இருக்குது. கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கு வந்து ஹசர் ராமா டெம்பிள். இப்போல்லாம் எப்படி அங்கங்கே ஹப்பா நடக்குதோ, பெங்களூர் ஹப்பா, மைசூர் ஹப்பாலாம் எப்படி நடக்குதோ அது மாதிரி அந்த காலத்தில் வந்து இங்கே தான் வந்து ஹப்பா நடக்கும். ஸோ இதோட வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அது என்னெல்லாம் எப்படிலாம் பண்ணாங்க, எப்படிலாம் ஹப்பா நடத்துகிறாங்க அப்படின்றது எல்லாமே கார்விங்ஸ் படி பண்ணி வச்சுருப்பாங்க. மைசூர் தசரா ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்குமோ அது எல்லாத்தையும் ஒரு சிற்பிகளா செதுக்கி முன்னொரு காலத்துல வந்தா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இங்க வச்சிருப்பாங்க. உள்ள பாத்தீங்கன்னா வந்து சிவன் டெம்பிள் இருக்கும், சிவன் விஷ்ணு டெம்பிள் இருக்கும். ஸோ இப்போதைக்கு பூஜைலாம் எதுவும் நடத்தலை. ஸோ வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹசர் ராமச்சந்திரா டெம்பிளுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பான் சுப்பாரி பஜார் இருக்கு. அந்த காலத்திலலாம் பாத்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கம் ரொம்பவே அதிகம். அதனால சாப்பிட்டு வந்து ஜீரணம் ஆகிறதுக்காக வந்து இங்க இருந்திருக்கு. ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஹம்பி ட்ரிப் வந்து ஒரு நாள் ட்ரிப்பு தாங்க. பட் இந்த vlog பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா பண்ணிருப்பேன். ஏன்னா ஒரு பார்ட்ல வந்து ஃபுல்லா வந்து என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மறக்காம நெக்ஸ்ட் பார்ட்டையும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ until then, bye from Jagdish. Have a nice day. Bye bye. Take care.